சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்து நம்முடைய நெறியாளர் சிவரஞ்சனி, செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் தமிழரசியோடு கலந்துரையாட இருக்கிறார். சிவரஞ்சனி, இனி உங்களிடம். நன்றி பாலவில். தமிழக அரசின் 2024-25 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் இன்று 10 மணி அளவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த ஆட்சியில் தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்கிற லட்சினையை தமிழக அரசு வெளியிட்டு மாபெரும் 7 தமிழ் கனவு என்கிற தலைப்பில் 7 சிறப்பம்சங்கள், அதாவது சமூக நீதி, கடைக்கோடி மக்களுக்கும் நலவாழ்வு, அறிவுசார் பொருளாதாரம் உள்ளிட்ட 7 சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி இந்த பட்ஜெட் இடம்பெறும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான அதிக நிதி ஒதுக்கீடு, காலை உணவு திட்டம், காலை சத்துணவு திட்டம் விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் தொடர்பான எதிர்பார்ப்புகளும் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் தமிழரசு இந்த பட்ஜெட்டில் நாம் என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்பதை இன்னும் விரிவாக தர இருக்கிறார்கள். முதலில் அபினேஷிடம் நாம் கேட்டு பெறலாம். அபினேஷ், கடந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்போதைய நிதியமைச்சர் பிசிக்கல் கன்சாலிடேஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாரு, நிதி ஒருங்கிணைப்புல. அதே பிரஷர் இப்பவும் இருக்கு. இந்த ஆண்டும் நம்ம நிதி ஒருங்கிணைப்புல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா அதிகமா கடன் வாங்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்னா இருக்கு. இந்த சூழல்ல இந்த பிசிக்கல் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணி அதே சமயம் பொதுநல திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து எப்படி இந்த பட்ஜெட் இடம்பெற இருக்கிறது? நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு நிதி நெருக்கடியான ஒரு சூழல்ல தான் தமிழ்நாடு அரசு இருக்கு. இருப்பினும் இது ஒரு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு தீமை முன் வச்சு இந்த அரசு பயணிச்சுட்டு இருக்கனால வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் மிக முக்கியமா இதை பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த கடந்த நிதியாண்டுல மிக முக்கியமான ஒரு திட்டமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அறிவிச்சிருந்தாங்க. ஏறக்குரிய ஒரு இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெரிய வெல்ஃபேர் ஸ்கீம் அதுதான். ஏறக்குரிய ஆண்டுக்கு 12,000 கோடி அதற்கென நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி கடந்த முறையும் நிதி ஒருங்கிணைப்பையும் வருவாய் பற்றாக்குறையை குறைக்கிறதையும் குறிப்பாக வரி வசூல் மூலமாக அல்லது நிதி மேலாண்மையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் தீமா இருந்தா கூட அதே நேரத்தில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீமையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் இன்றைய பட்ஜெட்டும் இருக்கும். குறிப்பாக எங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கோ, எங்கெல்லாம் தேவையற்ற செலவுகள் இருக்கோ அதை குறைப்பதற்கு அரசு பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இந்த பட்ஜெட்டும் இடம்பெற போகுது. நீ குறிப்பிட்டது மாதிரி இந்த முறை தமிழக அரசுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகமாக வந்தது. கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த புயல் வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் தமிழ்நாட்டுக்கு, தமிழக அரசுக்கு. அதனால் இந்த ஆண்டு கடன் அப்படிங்கிறது ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது 7,26,000 கோடி ரூபாய் கடன் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் ஏறக்குரிய 7,5 லட்சம் கோடியா இந்த கடன் உயர்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ற கூடிய வகையில் வரி வசூல் மூலமா இதை பேலன்ஸ் பண்ற வகையில் சில திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெல்ஃபேர் ஸ்கீமை பொறுத்தவரை இந்த 1000 ரூபாய் திட்டத்தை இன்னும் சில புதிய பயனாளிகளுக்கு அதிகரிப்பதற்கான திட்டத்தையும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வச்சிருக்காங்க. அப்புறம் மிக முக்கியமா இன்றைக்கு அந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சரோட மிக முக்கியமான திட்டங்களா இருக்காங்க. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றிருந்த மாணவிகளுக்கு கல்லூரியில் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு புதுமை பெண் திட்டமா ஸ்கீமா இப்போ ஆன்கோயிங்கா போயிட்டு இருக்கு. அதை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதை உயர்த்தக்கூடிய ஒரு அறிவிப்பு வர இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னும் இந்த நெருக்கடி ஒரு சூழல் உருவாக்க தான் போகும். ஆனாலும் நேற்றைய தினம் இந்த பட்ஜெட்டை குறித்து ஒரு முத்திரை வெளியிட்டாங்க. அதாவது தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படின்னு. தடைகளை தாண்டி அவங்க சொல்ல வருது என்னன்னா, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி தொடர்ச்சியாக கொடுக்கறது இல்லை. அது ஜிஎஸ்டி தொகையாக இருந்தாலும் சரி, இப்போ அண்மையில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்பாக இருந்தாலும் அதை கொடுக்கல. இருப்பினும் இந்த மாநிலம் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு அங்கம் வைத்து அதை வச்சு முன்னோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. எனவே அதனால இந்த நிதி பிரச்சனை, நிதி நெருக்கடி இருந்தாலும் தமிழக அரசு அவங்களுடைய அந்த தீம்ல இருந்து விலகாம இருக்காங்க. இருப்பினும் நீங்க சொன்ன மாதிரி இந்த பிசிக்கல் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கான அம்சங்களும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற இருக்கு.
அதே போல இந்த பட்ஜெட் என்பது இன்னும் கவனம் ஈர்ப்பதற்கான காரணம் மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் நெருங்குது அப்படின்றதுனால நிறைய பாப்புலிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கும். குறிப்பா மத்திய பட்ஜெட்ல அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகல அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த சூழல்ல புதிய அறிவிப்புகள் இன்னைக்கு என்ன வெளியாக வாய்ப்பு இருக்கு தமிழரசி? சிவரஞ்சனி, இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி தான் இந்த தடவை இந்த கடந்த ஆண்டுல 2 பெரிய பேரிடர்கள்ல தமிழக அரசு சந்திச்சிருக்கு. இதுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து ஃபண்ட் வரல. இந்த நிலைமையில ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த நிதி சுமையை ஏத்துக்குச்சு. இது ஏற்கனவே நிதி அமைச்சர் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. என்னன்னா தமிழக அரசு நிதி சுமையை நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு வரதா ஏற்கனவே கூறியிருந்தாரு. ஸோ இது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. அதே போல ஜிஎஸ்டி நம்மளுடைய இது நமக்கு ஃபண்ட் கொடுக்கறது அலாட் பண்றது அப்படிங்கறதும் அதுல வந்து வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்படுது. இதுவும் கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணுது. இதை தவிர்த்து லாஸ்ட் இயர் முக்கியமான ப்ராஜெக்டா 12,000 கோடிக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுவும் வந்து கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணுது. ஸோ இப்படியான சூழல்ல தான் இப்ப புதுசா இந்த பட்ஜெட் வருது. இதுல குறிப்பா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்டேட் கவர்மெண்டே ஃபண்ட் அலாட் பண்ற சூழலும் இருக்கு. குறிப்பா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வரல, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான நெருக்கடிகளும் மாநில அரசு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த ஆண்டுல நம்ம நிதி வருவாயை உயர்த்த அப்படிங்கிறது இந்த சொத்து வரி உயர்வை கொண்டு வந்தாங்க. அதே போல பத்திரப்பதிவு கட்டணம், அதே போல மின் கட்டண உயர்வு, இதுதான் இந்த வரி வருவாயை தான் பெருக்கிறாங்க. சில இடங்கள்ல இந்த வரி வருவாயை தீவிரப்படுத்தி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ரிவ்யூ பண்ணி அந்த டார்கெட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி இந்த வரி வருவாயை உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இப்படியான சூழல்ல தான் இந்த ஒரு நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இது நிதி அமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்காரு. ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பா வரக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை குறிப்பா ஒரு டார்கெட்டட் செக்மெண்ட்ஸ், குறிப்பா ஒரு தரப்பு மக்கள், இப்போ எப்படி நம்ம காலி சுற்றுண்டி திட்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சார்ந்து, அது மாதிரி டார்கெட்டட் பீப்புளை சார்ந்து, ஒரு பகுதியை சார்ந்து, ஒரு சமூக மக்களை சார்ந்து இப்படியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. குறிப்பா கடந்த தேர்தல் அறிக்கையில வெளியிடப்பட்ட பெரும்பாலான அறிக்கைகள் திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுல சிலிண்டருக்கு 100 ரூபாய் சலுகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதா அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறது. சோ ஆனா இந்த மாதிரியான பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த பட்ஜெட்ல இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிதி சுமையை கருத்தில் கொண்டு அந்த மாதிரியான பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அதுக்கும் மறுபடியும் ஒரு 5,000 கோடி 10,000 கோடின்னு இயர்லி ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஸோ அப்படியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குமான்னு தெரியல. பட் ஒரு டார்கெட்டட் பீப்புளை சார்ந்து, டார்கெட்டட் ரீஜனை சார்ந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சிவரஞ்சன், பாலவேல், தற்போது குறிப்பிட்ட மாதிரி தமிழக அரசு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை நிறுத்தி வைப்பு, அதேபோல் இந்த பேரிடர்களால் தமிழகம் சந்தித்த இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. இந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கான எதிர்பார்ப்புகளா இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, அதே மாதிரி வீட்டு வாடகையை முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் தமிழக அரசு எவ்வாறு பூர்த்தி செய்ய போகிறது, நிதி ஒருங்கிணைப்பை எவ்வாறு அது மேற்கொள்ளப் போகிறது என்பதுதான் இந்த பட்ஜெட்டோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலவி, நன்றி சிவரஞ்சனி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.